பைரவி நீ பிரமோ சிவா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சிவா? உன் பெரியம்மா என்ன சொன்னாலும் எல்லாத்துக்கும் ஆமசாமி போட்டுக்கிட்டு இருக்க. இங்க பாரு, உன் பெரியம்மா சொல்றதுக்காக எல்லாம் நீ அங்க போக வேண்டாம். அதை தாலி பிடிச்சு போகிற விழால நீ கலந்துக்க கூடாது. மறுபடியும் அந்த சிந்து குளத்துல நீ தாலி கட்டக்கூடாதுன்றாங்க. அம்மா, பெரியம்மா இவ்வளவு தூரம் சொல்லும் போது அவங்க மனசு கஷ்டப்படுவியான்றாங்க. அவங்க மனசு கஷ்டப்படும்னு யோசிக்கிறாங்க. அவங்க உன்னை பத்தி ஏதாச்சும் கொஞ்சமாச்சு யோசிக்கிறாங்களா சிவான்றாங்க. உன்னை பத்தி யோசிக்காதவங்களை பத்தி நீயே அவங்கள பத்தி யோசிக்கிறேன்றாங்க. என்ன இருந்தாலும் சின்ன பிள்ளையில இருந்து என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. கஷ்டம்னா என்னன்னு தெரியாத வளர்த்துனாங்கிறதுக்காக இப்ப நீ இவ்வளவு கஷ்டப்படுறியே, அதுக்கெல்லாம் காரணம் யாரு? உன் பெரியம்மா தானேன்றாங்க. அம்மா, இப்போதைக்கு எதுவுமே பேச முடியாதுமான்றாங்க. பெரியம்மா கிட்ட நான் கீழே வரேன்னு சொல்லியிருக்கேன். இப்ப வரமாட்டேன்னு சொன்னா தேவையில்லாத உங்க வருத்தப்படுவாங்கம்மா. நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சிவா, அப்ப அம்மா சொல்றதை கேட்க மாட்டியாம்மா? எனக்கு உங்க மேல மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்குமான்றாங்க. ஆனா ஒரு பக்கம் எனக்கு என் பெரியம்மாவும் முக்கியம் இல்லைன்றாங்க. அவங்கள என்னால கஷ்டப்படுத்த முடியாதுமா, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கீழே ரெடி ஆயிட்டு சிவா வந்துடுறாங்க. மக இருந்துச்சு, என் புள்ள இந்த அளவுக்கு மாறினதுக்கு காரணமே அந்த அன்னபூரணியை உண்டு இல்லைன்னு பண்ணணும், என் பையனை என்கிட்ட பிரிக்கணும்னு அவன் நினைக்கிறான்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல இருந்துகிட்டு இருக்காங்க மகா. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் வர போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.